அன்புள்ள தகப்பனே அப்பா, இந்த பாடலில் நாங்கள் பாடினபடி சுவாமி ஆண்டவரே எங்களை நொறுக்குங்கப்பா, எங்களை உருக்குங்கப்பா, எங்களை உருவாக்கி நிரப்புங்க சுவாமி. உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை அப்பா அடியனுக்கு நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை நீங்க பிரயோஜனமாய் மாற்றி தர போகிறதற்காகவும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தியான பகுதியில நம்ம பார்க்க போகிற தலைப்பு சகோதரத்துவம், பிரதர்ஹுட். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம மனசுல எல்லாருக்கும் அண்ணன் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களை நினைச்சு கொள்ளுங்க. உங்களால் ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைனாலும் உங்களுக்கு பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களை நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியுடைய உறவு உங்களிடத்துல எப்படி இருக்குதுங்கிறத நீங்க நினைத்து கொண்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியலாம். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருங்கிறத ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வசனத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்ல வரும்போது கூட நம்ம பார்த்துருப்போம். பார்க்குற எல்லாரையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க, ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் நம்ம கூப்பிடும்போது நம்ம உண்மையாகவே அவங்கள நம்மள ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா நினைச்சு நம்ம கூப்பிடுறோமா, இல்லை ஒரு கிறிஸ்டியன் பழக்கம் இது அப்படி சொல்லி கூப்பிடுறோமா, இல்லை நம்ம ஹிந்தி பேசுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி அந்த பிரதருங்கிற இது சிஸ்டருங்கிறது வந்து நார்மலா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது தான். ஆனா உண்மையாவே ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா நினைச்சு நம்ம கூப்பிடுறவங்களா இருக்கிறோமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வைக்கிறார். என்னன்னா, ஆண்டவர் விரும்புகிற சகோதரர்களாய், ஆண்டவர் விரும்புகிற சகோதரிகளாய் நாம இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு முக்கியமான காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு குரூப் எடுத்துப்போம், ஒரு சாதாரண ஒரு குரூப் எடுத்துப்போம். ஒரு சாதாரண குரூப்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல நீங்க போய் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நோக்கம் உள்ள ஒரே விஷயத்தை செய்யக்கூடிய நினைக்கிறவங்க ஒன்றாய் கூடுகிறத நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கம்லாம் இருக்கும், பால் இதெல்லாம் விநியோகம் பண்ணுவாங்க. அப்போ மலிவு விலையில நமக்கு பால் கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நல்ல குவாலிட்டியான பால் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன செஞ்சுவாங்கன்னா அந்த சங்கத்துல போய் அவங்க சேர்ந்துப்பாங்க. அப்புறம் கடன் வாங்கிப்பாங்க, முதலீடு பண்ணுவாங்க. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அந்த குரூப்ல போய் சேர்றதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்ட்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கிளப் எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுடைய ஃபேவரட் ஹாபி கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கலாம். அப்ப அந்த கிளப்ல போயிட்டு என்ன செய்வோம்னா, ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம், நம்ம எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விளையாடுறவங்களா இருப்போம். டோர்னமெண்ட் அப்டேட்ஸ் வரும், எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், ட்ராஃபி ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு சாதாரண ஒரு குரூப்பை வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுவோம். சகோதரத்துவம், ஆண்டவர் விரும்புகிற சகோதரத்துவத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நான் வாசிக்க போற டெஃபினிஷன் வந்து வேதத்துல இல்ல, ஆனா வேதத்தினுடைய வசனங்களை நம்ம ஒன்று கோர்த்து ஒரு டெஃபினிஷனை நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இப்படி எழுதணும். The oneness of those people who through faith and obedience to their Lord have been brought into the same body which is the church by the Lord அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இதுல இந்த டெஃபினிஷன் நான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன், ரொம்ப மனதில் நீங்க ஆழமா எடுத்துக்கோங்க. The oneness of those people who through faith and obedience to their Lord have been brought into the same body which is the church by the Lord அப்படிங்கிறத நல்ல மனசுல ஏற்றிக்கணும். இப்போ இதுல 4 பாகங்களா இந்த டெஃபினிஷனை நம்ம பிரிக்கும். முதலாவதா பை த லார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். போதும். இப்போ இதுல பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம சபையில ஒன்றாய் கூடியிருக்கிறோம். நம்ம சபையை மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லா சபையும் எடுத்துக்கலாம், இல்ல இந்த ஓவரால் சர்ச் நம்ம ஹெவன்ல போய் இருக்க போற சபையாலும் எடுத்துக்கலாம். நம்ம இணைக்கிறது யார் அப்படின்னா ஆண்டவர் தான். நாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, இவர் தான் எங்களோட சகோதரர், இவர் தான் எங்களோட சகோதரின்னு சொல்லி நாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நம்மளை ஒன்றாய் இணைத்தவர் யாருன்னா ஆண்டவர் தான். அப்போ இந்த சபையில நம்ம சபையில எடுத்துப்போம், பாஸ்டரை இங்க கொண்டு வந்தது ஆண்டவர் தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்களையும் கொண்டு வந்தது ஆண்டவர் தான்.
இங்க இருக்கிற விசுவாசிகளை கொண்டு வந்தது ஆண்டவர் தான். இங்க இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு வந்ததும் ஆண்டவர் தான். அப்போ இதை முடிவு செய்கிறவர் யாரா இருக்கிறாருன்னா ஆண்டவர் தான். நம்ம என்ன செய்ய முடியாது? நம்மளோட சகோதரர்கள் இவங்கன்னு சொல்லி நம்மளால சூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த கேள்வி நம்ம மத்தியில வைக்கப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம உலகத்துல இருக்கிற அப்பா அம்மாவை நம்ம யோசிச்சிடும். அவங்களே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரன் சகோதரி யாருன்னா அவங்க மூலமா தான் நம்ம சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கும். என்னுடைய தம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானும் அவனும் சகோதரர்களா இருக்கிறோம்னா அது எங்க அப்பா அம்மாவோட தான். அப்படி நம்ம எடுக்கும்போது இன்னைக்கு நாம சபைக்குள்ள சகோதரர்களாக சகோதரிகளாக நம்ம இருக்கிறோம்னா அதை கொண்டு வந்தவர் யாருன்னா ஆண்டவராக இருக்கிறார். முதலாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேம் பாடி த சர்ச் அப்படின்னு சொல்லி அந்த டெஃபினிஷன்ல இருக்கு. அது என்ன? அதுக்கு ஒரு வசனத்தை நானே வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். நம்மளே கிறிஸ்துவின் சரீரமாய், ஒரே சரீரமாய் நம்ம சரீரத்திலே அவயவங்களாய் நம்ம என்ன செய்திருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கொரிந்தி சபைக்கு எழுதுனதான் பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நாம வருகிறதுக்கு முன்னாடி நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமா தான் இருந்தோம், பிரஜாதிகளாக தான் நாம இருந்தோம். ஆனா ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா என்ன செய்யறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், அவயவங்களா நாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மூன்றாவது அந்த டெஃபினிஷன்ல இருக்கிற மூன்றாவது பார்ட் என்னன்னா, faith and obedience to their Lord அப்படிங்கறத பார்க்கிறோம். faith and obedience போடல, faith and obedience to their Lord அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த சகோதரத்துவத்துல சகோதரர்களாய் சகோதரிகளாய் நாம் நிலைத்திருப்பது எப்படின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனாலையும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனாலையும். இன்னைக்கு கொடுத்திருக்கிற வசனங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும், அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க நாம அழைக்கப்படுறோம். அப்பதான் நம்ம கிறிஸ்தவர்கள், அப்பதான் நம்ம எல்லாரும் இந்த பிரதர்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கடைசி பார்ட் வந்து டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்னஸ். அப்போ ஆதி அப்போஸ்தல திருச்சபையில இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மனதோடு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படி சொல்லுது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமான அந்த டெஃபினிஷன் படி நம்ம பார்த்தோம்னா, ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா அவங்க இருந்தாங்க. அப்போ சகோதரர்களும் சகோதரிகளும் சகோதரத்துவத்துல அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, ஒரு மனம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படி சொல்லுது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ அப்படிங்கறத. பர்டிகுலர் விஷயத்துல நம்ம அக்ரி ஆகணும்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒன்றாய் பயணிக்க முடியாது அப்படிங்கறது நம்ம சொல்ல பார்க்கணும். ஸோ நம்ம பிப்ளிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தினுடைய வேதத்தின்படி நம்ம ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்னா இப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ அடுத்து இந்த சகோதரத்துவத்துல நிலைத்து இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சகோதரத்துவத்தை பத்தி தெரிந்து கொண்டோம். சகோதரத்துவத்துல நாம் ஒன்றாய் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நாம் நிலைத்திருப்பது எவ்வளவு முக்கியமான விஷயம், அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு 3 காரியங்கள் இருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை யாராவது வாசிக்க முடியாது. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் முழுமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருந்தது. சரி, இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல 3 விஷயமா நம்ம 3 பார்ட்ல மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், பிரித்து கொள்ளலாம். முதல் பார்ட் பாத்தீங்கன்னா மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அப்படிங்கிற பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதுல நம்ம 3 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரன் சகோதரி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம், சகோதரத்துவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வேலையை மட்டும் தான் செய்வேன்,
நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. அது எந்த வேலையா இருந்தாலும் நம்ம சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாம் செய்கிறவர்களா என்ன செய்யணும், நாம் இருக்க வேண்டும். அதுதான் பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம்னா, இயேசுவானவர் என்ன செய்தார்னா சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினார். அவர் இந்த உலகத்தையே படைத்த தேவன். ஆனா சீஷர்களுடைய கால்களை அவர் என்ன செய்வார்னா கழுவணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா அவர் எதற்காக அதை செய்தார்னா, நம்மிடத்துல மனத்தாழ்மை ரொம்ப முக்கியமா தேவைப்படுகிறது. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நம்ம நிலைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஆண்டவரிடத்துல இருந்து அவரே நமக்கு கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க எடுத்துட்டாலும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் எல்லாரும் செய்யறதும் பிடிக்காது, அப்படிதானே? சில நேரம் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி வளர்க்கப்பட்டவர்கள் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆம்பிஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போதும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்றாரு, சாந்தமோடு இருக்க சொல்றாரு. அது என்ன செய்யறார், பொறுமையோடு நம்மளை என்ன செய்யறார், ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். இதற்காக சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நம்ம நிலைத்திருப்பதற்காக. மூணாவது காரியத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஹேப்பனிங் நம்மளுடைய சபையிலே ஒரு பர்டிகுலர் விஷயம் நமக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சார் நான் எவ்வளவுதான் இதை பொறுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். அதற்கு தான் அங்க தெளிவா அவர் போட்டிருக்கிறது, நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் சகோதரத்துவத்தை காத்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்யணுமா, நீடிய பொறுமை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். ரெண்டாவது போர்ஷனுக்கு கடந்து சொல்லுவோம், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இது அந்த எபிரேயர் வசனத்துல 2-3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது போர்ஷனா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒண்ணு அன்பு, இன்னொன்னு ஒருவரை ஒருவர் தாங்குகிறதை நாம பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம இது எல்லாருக்குமே நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அன்பு சகலத்தையும் மூடும் அப்படின்னு சொல்லி நாம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ சகோதரர்களா நாம இருக்கும்போது ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூட நம்ம என்ன செய்யறோம், அழைக்கப்படுகிறோம். அப்பதான் அவங்க சகோதரர்களும் சகோதரிகளும் இல்லையா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தையும் பார்க்கிறோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 நம்ம பழைய ஏற்பாடு பகுதியில நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒருவேளை நாம இன்னைக்கு சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்ம சர்ச்ல நம்ம பிரதர் கூட நம்ம இருக்கிறோம்னா, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விழவிடக்கூடாது. நாம எல்லாரையும் தூக்கி நிறுத்துறவர்களா நாம இருக்கணும். யார் விழுந்தாலும் சரி உடனே போய் ஒரு கையை கொடுத்து நம்ம என்ன செய்யறவர்களா இருக்கணும். அவன் தான் உண்மையான சகோதரன், அவன் தான் உண்மையான சகோதரி இல்லையா. அப்போ பாத்தீங்கன்னா, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, புதுசா வந்தவங்களுக்கு ஒரு வேலை தெரியாம இருக்கலாம். ஆனா ஜாஸ்பருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு 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 இன்சிடென்ட்டுக்கு நேரா அவ கடந்து சென்றா. ஒரு 90 செகண்ட் அவளுக்கு பிரீத்திங் இல்லாம அவ கஷ்டப்பட்டா. எனக்கு அப்போ 28 29 வயசுக்குள்ள நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. அப்போ நான் விழுந்தேன். இங்க இருக்கிற என்னுடைய சகோதரர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, என்னை தூக்கி நிறுத்தினாங்க. அன்னைக்கு சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், அதை முக்கியமா எனக்கு என்ன செய்தார், எனக்கு உணர்த்தினார் என் வாழ்க்கையில. அப்போ அன்பினால் ஒருவர் ஒருவர் தாங்குறதா யாரு, சகோதரர்கள் சகோதரிகள். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன நான் பிக்சர் போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஒரு அண்ணன் ஒரு தம்பியுடைய கையை பிடிச்சிட்டு போறதை நீங்க நினைச்சு பாருங்க, அவர் தூக்கி விடுறத நினைச்சு பாருங்க. அப்போ அதுதான் என்னதுன்னா உண்மையான ஒரு சகோதரத்துவம், உண்மையான ஒரு சகோதரியா இருக்கிறது இல்லையா. மூணாவது பாட்டு நேர போகும், சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ளுங்கள். இது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கோம். அதுக்கு நம்ம பிளானிங் பண்றோம். பிளான் பண்ணும்போது நம்மளிடத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்போம். ஆனா கருத்து வேறுபாடு முக்கியமா, சகோதரத்துவம் முக்கியமா அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சு பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா சகோதரத்துவம் தான் முக்கியம் இல்லையா. ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விட்டு கொடுக்கிறவன் தான் என்னைக்கும் ஆண்டவர் முன்னாடி பெரியவனா இருக்கிறான். அதே போல பாத்தீங்கன்னா, பட்சபாதம் நமக்குள்ள என்ன வேண்டாம், இருக்க வேண்டாம். நேச்சுரலா ஒரு விஷயம் இருக்கலாம். நம்ம ஒருத்தருக்கு ஃபேனா இருக்கலாம். இன்னும் நம்ம நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஆடும்போது 11 பேர் இருப்பாங்க டீம்ல. ஆனா நம்ம ஒருத்தருக்கு தான் ஃபேனா இருப்போம், 2 பேருக்கு ஃபேனா இருப்போம். எல்லாருக்கும் நம்ம ஃபேனா இருக்க மாட்டோம். ஆனா டீம் தான் இல்லையா. டீமை என்ன செய்ய முடியாது, நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஒருவேளை
நமக்கு மனசுக்கு சில நேரம் சில பேர் பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் நம்மிடத்துல பட்சபாதம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார், கற்றுக் கொடுக்கிறார். அதே போல நம்ம ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் நியாயம் தீர்க்காமல் நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் நியாயம் தீர்க்கிறது என்ன செய்யும், வேறுபாடை தான் கொண்டாடக்கூடிய ஒரு மனப்பாடை ஒரு நாளும் கொண்டு வராது. அப்போ அதையும் நம்ம என்ன செய்யணும், மனதிலே நம்ம எடுத்துக்கொள்கிறவர்களா இருக்கணும். அப்போ நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். சகோதரத்துவத்துல நிலைத்திருக்கிறதுக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க எப்பவுமே என்ன செய்யுங்க, நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், மனசுல நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சாதாரண குரூப்புக்கும் ஒரு சகோதரத்துவம்னா என்னங்கிறத பார்த்தோம், அதுல எப்படி நிலைத்திருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நீங்க அந்த ஒரு சாதாரண குரூப்புக்கும் சகோதரத்துவத்துக்கும் வித்தியாசம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெனிஃபிட்டுக்காக என்ன செய்வாங்க, அவங்களோட பெனிஃபிட்டுக்காக என்ன செய்வாங்க, ஒன்று கூடுகிறவர்களா இருக்கிறாங்க. சகோதரத்துவத்துல நாம எதற்காக இருக்கிறோம்னா மற்றவர்களோட பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், ஒன்று கூடுகிறவர்களா நாம இருக்கிறோம். மற்றவர்களை தூக்கி விடுகிறதற்காகவும், அவங்களுக்கு எப்போ உதவி தேவையோ அப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறதற்காகவும், அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறதற்காகவும் தான் நம்ம என்ன செய்யறோம், ஒருவர். ஏன்னா அபியஸா பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய தேவைதான். we need each other அப்படிங்கிறத நம்ம எப்பவும் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கோம். ஏன் சகோதரத்துவம், எதற்காக பிரதர்ஹுட் நம்ம வாழ்க்கையில வேணும், ஏன் நம்ம எப்படி ஒன்றாக இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை எழுதலாம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு புரிகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இந்த வசனத்தோட கிளியரா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம். ஏன் வாரம் நம்ம சர்ச்ல இருக்கோம், ஏன் ஆண்டவரத்துல நம்ம ப்ரேயர் பண்றோம், ஏன் ஆண்டவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நித்திய ஜீவன்கிற அந்த ஒரு பிரைஸ்க்காக அதை நோக்கி தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். இங்க தெளிவா போட்டாங்க, என்ன போட்டாங்க, சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அதிலே 17வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? வாய்ப்பே கிடையாது இல்லையா? நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்ட் தான். பட் ஆனா நம்ம முக்கியமா ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அதே போல நம்ம காஸ்பல் ரீடிங்ல நம்ம பார்த்தோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். நமக்கு யார் மேலேயாவது கோவம் இருக்கலாம், யாரையாவது நம்ம மன்னிக்காம இருக்கிறோமா, யார் மேலேயாவது யார்கிட்டயாவது நம்ம பேசாம இருக்கிறோமா? ஏன்னா பேசாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் நம்ம வந்து சரியான பொசிஷன்ல இல்லை அப்படின்ட்டு. தவறாக நம்ம யாரையாவது பேசியிருக்கிறோமா, யாரையாவது காயப்படுத்திருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். நானும் இதுல குற்றவாளியா இருக்கேன். இதுல நான் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்றேன்னா கண்டிப்பா நான் இதுல பெர்ஃபெக்டா கிடையாது. எத்தனையோ தடவை நானும் விழுந்து போயிருக்கேன். ஆனா இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய பலம் இருக்கும்போது நம்மளால நிக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மள இதை யோசிச்சு பார்க்க வைக்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி நம்ம சபையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே உதவி செய்யறவங்களா இருக்கிறோம். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா டக்குன்னு உடனே போய் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம உடனே போய் நிற்போம். எல்லாமே நம்ம பண்றவங்களா இருக்கிறோம். ஆனா இன்னும் ஆண்டவர் விரும்பக்கூடிய சகோதரர்களா, ஆண்டவர் விரும்பக்கூடிய சகோதரிகளா நம்ம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க தகப்பனுடைய லேண்ட் வந்து அவங்க தகப்பனுடைய காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. 2 பேரும் என்ன செய்யறாங்க, லேண்டை பிரிக்காம ஒன்னா அதே லேண்ட்ல என்ன செய்யறாங்க, பயிரிடுறாங்க. 2 பேரும் ஈக்குவலான எஃபர்ட் போடுறாங்க. அண்ணனுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, தம்பிக்கு குடும்பம் இல்லை.
பயிரிடுறாங்க ரெண்டு பேரும். ஒவ்வொரு அறுவடைக்கும் 100 மூட்டை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க, 100 மூட்டை அவங்க என்ன செய்யறாங்க, அறுவடை பண்றாங்க. அவங்க மத்தியில இவருக்கு ஒரு 50 மூட்டை, இவருக்கு ஒரு 50 மூட்டைன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா நைட்டு போய் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, போய் படுக்கிறாங்க. படுத்திருக்கும் போது அண்ணன் யோசிக்கிறாரு, சரி எனக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தோஷம் இருக்குது. என் தம்பி ஆனா இன்னும் கல்யாணமே பண்ணலையே, தம்பிக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையே, அதனால அவனுக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், நமக்கு கிடைச்ச 50 மூட்டையில ஒரு 10 மூட்டை என்ன செஞ்சிடலாம், கொண்டு போய் என் தம்பிக்கு என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, 11 மணிக்கு தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு போய் 10 மூட்டையை தூக்கி கொண்டு போய் அவரோட இதுல நைட்டோட நைட்டா வச்சுட்டு போயிடுறாரு. அவரோட தம்பி என்ன பண்றாரு, காலையில 5 மணிக்கு அவருக்கு தூக்கம் இல்லை, முடிச்சுட்டாரு. முடிச்சோடனே அவரு யோசிக்கிறாரு, நான் தான் தனியா இருக்கிறேன், எங்க அண்ணன் ஆனா என்ன மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே, அவருக்கு நிறைய தேவைகள் இருக்குங்க, நான் தனியா இருந்து இவ்வளவு மூட்டையை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் ஒரு 10 மூட்டையை தூக்கிட்டு போய் என்ன செய்யறாரு, அவருடைய அண்ணனோட இதுல அவர் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு வந்துட்டார். இது முதல் அறுவடைக்கு நடக்குது. அப்புறம் 2 நாள் கழிச்சு இவங்க மூட்டையை பாருங்க விற்கணும் எடுக்கும்போது பாக்குறாங்க, என்னடா குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிஷியாவே இருந்தது. 2வது அறுவடைக்கும் இதே மாதிரி நடக்குது. அப்போ 3வது அறுவடைக்கு இது என்ன நம்ம பாத்துறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பி என்ன சொன்னாங்க, தம்பி காலையில கொண்டு போய் வைக்கிறவங்க என்ன பண்ணிட்டாரு, அண்ணன் வைக்கிற மாதிரி நம்ம நைட்டே கொண்டு போய் வச்சிருவோம், என்ன நடக்குதுன்னு பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மூட்டையை தூக்கிட்டு வராங்களா, 2 பேரும் என்ன செய்யறாங்களா, அவங்கள பாத்துக்கிட்டாங்க, குறுக்க பாத்துட்டாங்க. நீதான் இப்படி பண்ணியான்னு சொல்லி மாறி வர என்ன செஞ்சுட்டாங்களா, கேட்டுக்கிட்டாங்களா. அப்படியே மூட்டையை போட்டுட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்களா, கண்ணீரோட நின்னாங்க. இப்படி ஒரு தம்பி எனக்கு கிடைச்சிருக்கானே, இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன செஞ்சாங்க, நின்னாங்க. சங்கீதம் 133:1 இப்படி சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். தேவனுக்கு